ஹாய், இன்றைக்கி கீ மசாலா தோசை வித் சட்னி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் சாம்பாருக்கு தேவையானலாம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து குக்கர் நல்லா 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்மாஷரோ இல்லை மத்தோ வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போது வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம மசிச்சு வச்சதில் சேர்த்துட்டு அந்த எடுத்து வச்ச தண்ணியும் அதில் சேர்த்து ஒரு கொதிக்க விடலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி கப்பில் 1 டீஸ்பூன் கடலை மாவு நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு தான் திக்னஸ் கொடுக்கும் சாம்பாருக்கு, பருப்புலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன பீஸ் வெல்லம், அது உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன பிஞ்ச் புளி, ஒரு கட்டி வெல்லம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாமே இதிலே சேர்த்து பச்சையாக அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டாச்சு. இப்போது ஒரு வானிலையில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் பொரிஞ்சோன்னே அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இந்த இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி எல்லாம் வற்றணும், அது வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எல்லாமே மிக்சியிலே அரைச்சதுனால தனியான உப்புலாம் சேர்க்க வேணாம், எல்லாமே இதிலே போட்டு அரைச்சாச்சு. இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சுண்டி வதங்கணும், அவ்வளோதான். வதங்கிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், டேஸ்டியான கார சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸ்டஃபிங் உள்ளே வைக்க மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கிறேன், உளுத்தம்பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போது ஒரு 4-5 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேணாம், ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டால் போதும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும் தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் தோசையில் சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ தோசை ஒரு 2 கரண்டி எடுத்து நான் வந்து தோசை வந்து திருப்பி போடாமல் 1 சைட் மட்டும்தான் வைக்க போகிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது மேலே நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோம், நல்லா நெய் சேர்த்து சாப்பிட்லாம் தாராளமாக. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அவசரப்படாமல் பொறுமையாக செய்யணும். பாருங்கள் நல்லா வந்துடுது. இப்போ மேலே மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மசால் தோசை, கீ மசால் தோசை நம்ம வீட்டிலையே சூப்பராக பண்ணியாச்சு. தொட்டுக்க சாம்பார், சட்னி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான், பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.